திருச்சி மற்றும் ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஊழியர்கள் மத்திய அரசை கண்டித்து இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், கள நிலவரம். சிவரஞ்சனி, மத்திய அரசுடைய தொழிலாளர் விரோத போக்கு மற்றும் மக்கள் விரோத போக்கு, மேலும் ஜனநாயக விரோத போக்கு ஆகியவற்றை கண்டித்து மத்திய அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மத்திய அரசின் நவரத்ன தொழில் நிறுவனமான பெல் நிறுவனம், பாரத மிகுமின் நிறுவனம் அமைந்துள்ளது. இங்கு 5700 தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் 10 சங்கங்கள் ஒருங்கிணைந்து அந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தி இன்று அந்த சங்கத்தின் தலைவர் காளிராஜ் தலைமையில் இன்று காலை முதல் இவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 3500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் இவர்களுடைய பணி வழக்கமான பணிகள் என்பது அந்த பெல் நிறுவனத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பெல் தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்தம் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் 6 ஷிப்டுகளாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவர்கள் ஒவ்வொரு ஷிப்டுக்கு பணியாற்ற சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அங்கு திரண்டு அந்த வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். இதே போல திருச்சியில் பொன்மலை ரயில்வே பணிமனை இருக்கிறது. சரக்கு ரயில்கள் மற்றும் ரயில் இன்ஜின்கள் தயாரிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பணிமனையாக இந்த பணிமனை விளங்குகிறது. இங்கு பணியாற்றக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகோபால். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பேருந்து நிலையம் அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், கள நிலவரம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய 4% அந்த ஒதுக்கீட்டில் தங்களுக்கான உள் ஒதுக்கீடாக 1% கொடுக்க வேண்டும். அந்த 1% கேட்டு போராடக்கூடியவர்கள் 5 நாட்களாக போராடி வரக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனுடையவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருங்க. கிண்டி ரேஸ்கோர்ஸில் உள்ள பேருந்து நிலையத்தில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக சாலை புறமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனுடையவர்கள் மாறி மாறி உட்கார்ந்து அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இந்த ஆசிரியர் தேர்வின் மூலமா வெற்றி பெற்றவர்களுக்கு வேலையை வழங்க வேண்டும். அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, அதாவது அந்த ஊக்கத்தொகை 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையில 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. 5 நாளாக கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் மீது உட்கார்ந்தாங்க, பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகே உட்கார்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர்களது போராட்டமானது நடந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேச வேண்டும், எங்கள் கோரிக்கையை வழங்க வேண்டும், அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். ஏற்கனவே அதற்கான அரசாணைகள் போடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த 4% மாற்றுத்திறனுடையவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டில் தங்களுக்கான ஸ்பெசிபிக்காக 1% ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காவல்துறை அந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. கடுமையான போக்குவரத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் சாலையில் அமர்ந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அவர்கள் வாகனங்கள் நிரம்பியது காவல்துறையின் வாகனங்கள். அதனால் ஷேர் ஆட்டோ வாகனங்கள் மூலமாக ஏற்றி அனுப்பி வைக்கிறதை பார்க்க முடிந்தது. கதறி அழுகிறார்கள். எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம், அதை அரசு செய்து கொடுக்க வேண்டும். எங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் 5 நாட்களாக போராடி வருகிறோம். எங்களை இப்படி கீழே விழுந்து புரண்டும் அளவுக்கு எங்களை காவல்துறையினர் செய்யக்கூடாது என்ற கோபத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படியாக இன்றைய போராட்டத்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் நடக்கும் என்றும் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.